ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரெட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே காஃபி இல்லை டீ ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படியே போனால் காலையில் இட்லி, தோசை அப்படின்னு சாப்பிட்றதே மறந்து போயிடும் போல். பிரெட்டெல்லாம் சாப்பிடுங்க, நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பிரெட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் பிரெட் வந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பிரெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பிரெட் இருக்குது. ஒன்று வந்து வீட் பிரெட், இன்னொன்று வந்து ஒயிட் பிரெட். வீட் பிரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து கோதுமை மாவால் தான் வந்து செஞ்சுருப்பாங்க. இதே இது ஒயிட் பிரெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து மைதா மாவால் தான். இப்போ வீட் பிரெட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபைபர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒயிட் பிரெட்டில் ஃபைபர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து வீட் பிரெட்டில் இருக்கும். ஆனால் ஒயிட் பிரெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப கம்மி. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட் பிரெட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே இது வந்து ஒயிட் பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் வீட் பிரெட் வந்து உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட் பிரெட்டை தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா டேஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும், பட் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி. அப்புறம் நீங்கள் வீட் பிரெட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒயிட் பிரெட் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப அதிகமாக்கும், பிளட் சுகரை வந்து ஹையாக தான் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட் பிரெட்டோட கலரே வந்து ப்ரௌனாக இருக்கும், ஒயிட் பிரெட்டோட கலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வீட் பிரெட் சாப்பிட்றப்ப வந்து ஒரு சாஃப்ட ஃபீலிங் வந்து இருக்கும், வயிறு ஃபுல்லான ஃபீலிங். ஆனால் இதில் வந்து ஒயிட் பிரெட்டில் வந்து அந்த ஃபீலிங் இருக்காது. ஸோ நம்ம வந்து என்ன செய்வோம்னா, பசிக்குதுன்னு அதிகமாக வந்து ஒயிட் பிரெட் வந்து நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வீட் பிரெட் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைஜஸ்ட்டுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒயிட் பிரெட் வந்து சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆனால் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் வயிறு. அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் வந்து பிரெட் பேக்கெட் வாங்குறப்ப பார்த்துக்கோங்க, 100% வந்து ஹோல் வீட் அப்படின்னு எழுதியிருந்தால் மட்டும் வாங்குங்க. கலரை பார்த்து வாங்கிடாதீங்க. ப்ரௌன் கலருக்காக சில பிராண்ட்லலாம் வந்து கேரமல் கலர் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து வாங்குங்க. நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. இனிமேல் ஒரு பிரெட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உடம்புக்கு எது நல்லதோ அதவே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான ஹெல்த் அண்டு ஃபுட் டிப்ஸ்க்காக கிச்சன் கில்லாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.